ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஹிமாலயன்ஸ் மவுண்டன்ஸ பத்தி பார்த்தோம். அதாவது இந்த ரீஜியன்ஸ பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் ஹிமாலயன்ஸ் மவுண்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழ வரும்போது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமவெளிகள் இருக்கு. சரியா? சோ நம்ம என்ன டாபிக் மெயினா பார்க்குறோம்? மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் மவுண்டன்ஸ், 2வது பிளெயின்ஸ், அதுக்கு அடுத்தது பிளாட்டியூஸ். இப்ப 2வது டாபிக் என்ன? சமவெளிகள பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல நான் 2 கொஸ்டின பத்தி உங்ககிட்ட ஆன்சர் கேட்டிருப்பேன். ஹிமாலயஸ் மவுண்டன்ஸ் நடத்திட்டு இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அது என்னென்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, படிங்க. கீதா இந்தியாவின் சமீபத்திய நிலப்பரப்புகளின் ஒன்றில் பகுதியில் வசித்து வருகிறார். புவியியல்படி இது நாட்டின் மிகவும் நிலையற்ற நிலப்பரப்பாகும். அவள் எந்த இயற்பியல் நில அமைப்பில் வசிக்கிறாள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டன்ஸ் தான். அதுல என்ன வார்த்தைனீங்கன்னா அன்ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்ம் ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதே ரீசன்ஸ் தான். பிளேட் டெக்டானிக் மூமெண்ட்ஸ் நான் ப்ரீவியஸுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோக்கு முன்னாடி நடத்தியிருப்பேன். ஓகே. என்னதுன்னா 2 மவுண்டெயின்ஸும் இப்படி இப்படி பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து 2 பிளேட்டும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மோதும்போது நேருக்கு நேரா மோதும்போது மவுண்டெயின்ஸ் உருவாகுது. நான் அப்படி சொல்லியிருப்பேன். உருவாகும்போது ஸ்டில் நம்மளுடைய ஹிமாலயாவுடைய எவரெஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா? அது வந்து ஹைட் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, ஸ்டில் இந்த பிளேட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால, அந்த ஹிமாலயன் ரீஜியன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிளா இருக்கு. ஸோ என்ன ரீசன் அன்ஸ்டேபிளா இருக்க காரணம்? ஸ்டில் த 2 பிளேட்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். என்னென்ன பிளேட்டு? யுரேஷியன் பிளேட்டு, இந்தியன் பிளேட்டு மூவ் ஆகுது. ஸோ அதனால தான் எர்த்குவைக்கு, லேண்ட்ஸ்லைட்ஸு ஸோ அதிகமா ஹிமாலயன் ரீஜியன்ஸ்ல வரதுக்கான காரணம் இதுதான். ஸோ அன்ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்ம்னால நீங்க எதுக்கு போணும் அப்படின்னா, ஹிமாலயன் மவுண்டன்ஸ் தான் நீங்க போணும். சரியா? அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எது? This range is the most continuous Himalayas range consist of the loftiest peaks. நான் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ இது எந்த கிளாசிஃபிகேஷன் இது? ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக்ஸ். இது மூணுமே சென்ட்ரல் ஹிமாலயாஸ். கரெக்ட்டா? ஸோ சென்ட்ரல் ஹிமாலயாஸோட டிவிஷன்ஸ் தான் இது. இதுல ஒண்ணுத்துடைய தனித்துவத்த நான் சொல்லியிருப்பேன். சரியா? இதுல ஹிமாத்ரி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹிமாத்ரியோட மவுண்டன் ரேஞ்ச் தான் ரொம்ப கன்டினியூவஸா இருக்கக்கூடியது. அதுல தான் அதிகப்படியான பீக்ஸ நம்ம பார்க்கலாம். மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் கஞ்சன்ஜங்கா, நந்தா தேவி, நங்கா பர்பத், மவுண்ட் மக்கலு, மவுண்ட் அன்னபூர்ணா இதெல்லாம் எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாத்ரியில தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். சரியா? ஸோ ஆவரேஜ் ஹைட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க இருக்கும். சரியா? அதாவது இது வந்து ஹிமாத்ரி, இது ஹிமாச்சல், இது ஷிவாலிக். சரியா? ஸோ இப்படிதான் இருக்கும். இது நம்ம முடிச்சுட்டோம். இப்ப நம்ம எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமவெளிக்கு வந்திருக்கோம். ஸோ சமவெளிய நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுதான் பிளெயின் ரீஜியன். ஓகே. பிளெயின் ரீஜியன் எப்படிங்க உருவாகுது அப்படின்னா, ரிவர்ஸ் உடைய டெபாசிட். சமவெளிகள்னா டக்குனு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ரிவர் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய பிளேசஸ் தான் அதாவது ரிவர் பிளெயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து 3 டிவிஷன்ஸா பிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ 2 பிரிவினையா இருக்கும். ஒண்ணு வந்து டெக்னிக்கலா நேம் வைப்பாங்க. அந்த ரீஜியனுடைய கேரக்டரிஸ்டிக்க பார்த்து. இன்னொன்னு வந்து பேஸ்ட் ஆன் தி டெபோசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இப்படி 3 விதமா பிரிக்கிறாங்க. இங்க என்ன ரிவர் போகுது? இண்டஸ், சட்லஜ் போகுது. இங்க என்ன ரிவர் போகுது? கங்கா போகுது. இங்க என்ன ரிவர் போகுது? பிரம்மபுத்திரா போகுது. அப்போ சமவெளிகள 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஓகே. சோ என்னது? பஞ்சாப், ஹரியானா பிளெயின்ஸ் பேஸ்ட் ஆன் தி இண்டஸ் ரிவர் டெபாசிட்ஸ். அதாவது கங்கா பிளெயின்ஸ், அப்புறம் பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தி ரிவர் டெபாசிட் சொல்லிட்டு 3 ரீஜனா பிரிக்கிறாங்க. சரியா? இப்ப அடுத்த டிவிஷன்ஸ் என்னன்னா, இதுதான் கேள்விகளா வரும். சரியா? பேஸ்ட் ஆன் த ஃபியூச்சர்ஸ். அந்த இடத்த பார்த்து, அதோடைய தன்மைய பார்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க. சரியா? அதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ஸ படிச்சிருங்க. This plain is the one of the most extensive stretches of the அலுவியம். அலுவியம்னாலே வண்டல் மண் அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளெயின் ரீஜியன்ல தான் இருக்கும். சரியா? ஸோ அதுவும் வேர்ல்டுலயே அதிகமா எக்ஸ்டென்சிவான ஸ்ட்ரெச்சஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேட் நார்த்தர்ன் பிளெயின்ஸ் தான். சரியா? இதெல்லாம் டெபாசிட்ஸ் பாருங்க. நான் 3 சொல்லியிருப்பேன்ல. இண்டஸ் ரிவர், கங்கா ரிவர், பிரம்மபுத்திரா அதனுடைய துணை நதிகள் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய சமவெளிகளை உருவாக்குது. சரியா? இது 4 விதமா பேர் வைக்கிறாங்க. சரியா? அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாபர். கேள்விப்பட்டிருப்பீங்க. தெராய், காதர், 4வது பன்கர், 5வது ஃபியூச்சர்ஸ் இருக்கு டெல்டா. ஸோ ரிவர்ஸ் உடைய டெபாசிஷன்னால வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன சமவெளிகள்ல இது எல்லாமே பிளெயின் ரீஜன்ஸ் தான். சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர்,
தெராயி, காதரு, பன்கரு, அடுத்தது டெல்டா. ஸோ இந்த 5 ரீஜியன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒண்ணுத்துடைய தனித்துவத்த தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க பிரிலிம்ஸையும் கிராக் பண்ணிடுவீங்க. மெயின்ஸும் எழுதிடலாம். சரியா? கேட்கலாம். டெல் அபௌட் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கிரேட் நார்த்தர்ன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நான் ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக்ஸா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு டயகிராம் வரைஞ்சு காட்டினேன்ல. ஓகே. இது ஒரு டயகிராம். இது என்ன டயகிராமு? இது வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக். இதுலருந்து என்ன வருது? நெறைய ரிவர்லாம் இந்த இடத்துல ஒரிஜினேட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? பெரினியல் ரிவர்ஸ் கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர்லாம் என்ன பண்ணுது? இப்படிதான் ஃப்ளோ ஆகிட்டு கடைசியா எங்க வரப்போகுது? ஒரு இடத்துல போய் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆக போகுது. அதாவது அந்த பிளெயின் ரீஜியன்ல போய் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிய போகுது. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தண்ணி வரும்போது, தண்ணி கூடிய ஒரு சில பெரிய பெரிய கற்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டெபாசிட் பண்ணும். ஓகே. தண்ணி கூட என்னலாம் வரப்போகுது? பெரிய பெரிய கற்களு, பெபிள்ஸ், பவுல்டர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, பெரிய பெரிய கற்கள் இங்கிலீஷ்ல சொன்னா பவுல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? கூழாங்கற்கள். இதெல்லாம் வந்து அதாவது ஷிவாலிக்கு அடுத்த ரீஜியன்ல வந்து அந்த தண்ணியோட சேர்ந்து வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டெபாசிட் ஆகும். அந்த ரீஜியன் பேரு தான் பார்பர் ரீஜியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? பார்பர் ரீஜியன்ல என்ன அதிகமா இருக்க போது? என்ன இருக்கும்? பெபிள் அதிகமா இருக்கும். பெபிள் ஜோன் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெபிள் ஜோன் என்று அழைக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பார்பர் ரீஜியன் தான். சரியா? ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ ஃபர்ஸ்ட் நான் படிச்சிடுறேன். அத நான் அப்படியே பிக்சரிஸ்டிக்காவும் காட்டுறேன். பாருங்க. எ நேரோ பெல்ட் ரன்னிங் பேரலல் ஓகே சிவாலிக் மலை குன்றுகளின் அடிவாரத்துக்கு இணையாக என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜியனு. அந்த ரீஜியன் பேர் தான் பார்பர். பாருங்க. இந்த இந்த இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். When river flow down the Himalayan slope, they lose speed, deposit heavy material. சரியா? ஹெவி மெட்டீரியல் பெரிய பாறங்கள் போன்ற கனமான பொருட்களை இந்த மண்டலத்தில் படிய வைக்கின்றன. ஓகே. பெபிள்ஸ், கிராவல்ஸ், போல்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ அந்த ரீஜியன் தான் பார்பர். இந்த பெபிள்ஸ், பவுல்டர்ஸ் இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரோசிட்டி அதிகமா இருக்கும். போரோசிட்டி என்ன? பெர்சன்டேஜ் ஆஃப் பிளேசஸ் பிட்வீன் தி ராக்ஸ். அதான் வந்து அதாவது 2 ராக்குக்கும் இடையே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா போரோசிட்டி. அந்த ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்னா, போரோசிட்டி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப போரோசிட்டி அதிகமா இருக்கிறதுனால, அங்க வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாம போயிடும். சரியா? பாருங்க. இந்த பாறை அடுக்கு அதிக நுண்துளைகளை கொண்டது. இதன் விளைவாக சிறிய சிற்றூர்களும், நதிகளும் கூழாங்கற்கள் படுகைக்கு அடியில் நிலத்தடிக்குள் முழுமையாக மறைந்து விடுகின்றன. இந்த கீ வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கணும். Which place the river completely disappear? Which place is called as pebble zone? Which place has high porosity? இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் என்ன ரீஜியனு? பார்பர் ரீஜியன். சரியா? ஓகே. சோ இது வந்து இந்த மாரி பெபிள் ஜோன்ஸ் இருக்கிறதுனால எதுக்கு சூட்டபிளா இருக்காது? அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளா இருக்காது. சரியா? அப்ப என்ன மாரியான இருக்கும்? மிகப்பெரிய ரூட் ஆழமா போகக்கூடிய மரங்கள இந்த ரீஜியன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். சரியா? சோ ஷிவாலிக்கு அடுத்தது வரக்கூடிய ரீஜியன்ஸ் தான் பார்பர். சரியா? நான் பிக்சரிஸ்டிக்கா காட்டுனா உங்களுக்கு புரியும். இது என்ன ஜோனு? இதுதான் வந்து பார்பர். சரியா? சோ அதாவது ஷிவாலிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ரீஜியன் வந்து பெபிள் ஜோன்ஸ். இதெல்லாம் பெபிள்ஸ் பெரிய பெரிய பவுல்டர்ஸ் இருக்கிறதுனால இது பார்பர் ஜோன். சரியா? சோ இங்க வரக்கூடிய தண்ணீர் வந்து எங்க ஆகுது? காணாத போயிடுது. அப்ப காணாத போன தண்ணி ஏதோ இடத்துல மறுபடியும் வெளிய வரும். கரெக்ட் தானே? கரெக்ட்டா இல்லையா? ஓகே. அப்ப காணாம போன தண்ணி வெளிய வரக்கூடிய ரீஜியன் பேரு தான் அடுத்த ரீஜியன். பார்பருக்கு அடுத்த ரீஜியன். அந்த ரீஜியன் பேர் தான் தெராய் பிளெயின்ஸ். ஓகே. பிளெயின்ஸ் எல்லாமே பிளெயின்ஸ் தான். சரியா? பாருங்க. இந்த அண்டர்கிரவுண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தட் டிஸப்பியர் இன் தி பார்பர் எங்க ரீஎமர்ஜ் ஆகுது? இங்க தான் ரீஎமர்ஜ் ஆகுது. அப்போ அந்த டிஸப்பியர் ஆன வாட்டர் வந்து சும்மா வாட்டர் மட்டும் வெளிய வராது. அது கூட சேர்ந்து மண்கள் அது சேர்கள் போன்ற ஒரு மண்ணோட சேர்ந்த தண்ணி வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரும். அதனால தான் என்ன சொல்றாங்க? ஸ்வாம்பி மார்ஷி ரீஜியன். பாருங்க. ஈரப்பதமான சதுப்பு நில பகுதியை என்ன உருவாக்குது? இந்த ரீஜியன் உருவாக்குது. சரியா? சோ இந்த ரீஜியன் தான் பெரிய பெரிய திக் ஃபாரஸ்ட் வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த தெராய் பிளெயின்ஸ் வந்து ஈஸ்டர்ன் ரீஜியன்ல தான் அதிகமா பார்க்க முடியும். பிரம்மபுத்திரா டெபாசிட்ஸ்ல தான் இந்த தெராய் பிளெயின்ஸ நம்ம அதிகமா பார்க்க முடியும். சரியா? சரி ஓகே. சோ இந்த ரீஜியன்ஸோட கேரக்டரிஸ்டிக்க பார்த்து வச்சுக்கோங்க. அங்க பார்பர்ல காணாத போன தண்ணி இங்க ரீஎமர்ஜ் ஆகுது. எமர்ஜ் ஆகும்போது எப்படி அந்த சர்ஃபேஸ கொண்டு வருது? ஈரப்பதமான சதுப்பு நில பகுதியை உருவாக்குது. சரியா? திக் ஃபாரஸ்ட்டும் என்ன இருக்கும்? எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தெராய் ரீஜியன்ல இருக்கும். சோ இந்த தெராய் ரீஜியன்ல ஒரு சில மாநில மா மா மாவட்டங்கள் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ரீஜியனை கிளியர் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றாங்க.
கோதுமை, நெல் மற்றும் கரும்பு போன்ற பயிர்களை வளர்ப்பதற்காக தற்போது இப்பகுதியின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டு அதிக வளமான விவசாய நிலமாக மாற்றப்பட்டுள்ளது. சரியா? அதுக்குன்னு இது அக்ரிகல்ச்சர் சூட்டபிள் நான் சொல்லக்கூடாது. சரியா? இத என்ன பண்றாங்க? கிளியர் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ரீஜியன் இஸ் கிளியர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர்? விச் ஃபாரஸ்ட் ரீஜியன் இஸ் கிளியர்ட் ஃபார் தி அக்ரிகல்ச்சர் அப்டின்ட்டு கேட்பாங்க. சோ இது வந்து தெராய் பிளைன்ஸ். அதாவது கொஸ்டின்ஸ நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்பதான் உங்களுக்கு மறக்காது. சரியா? சோ என்ன பார்த்துட்டோம்? பாபர் பார்த்துட்டோம். தெராய் பார்த்துட்டோம். அடுத்தது முக்கியமான 2 ரீஜியன பார்க்க போறோம். சோ இந்த ரீஜியன் தான் அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமான ரீஜியன். அலுவியல் சாயில அப்படியே அழகா இந்த ரீஜியன்ல தான் நம்ம பார்க்க முடியும். சரியா? சோ இந்த இடத்துல ஃபில்டர் ஆன மண்கள் எல்லாம் இன்னொரு இடத்துல வந்து டெபாசிட் ஆகும். அப்லேண்ட் உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன அப்லேண்ட். அப்லேண்ட்ன்றது என்னதுன்னா, அதிகப்படியான மண்கள் வந்து டெபாசிட் ஆகும். அதுக்கு பேரு தான் காதர். அதுக்கு பேர் என்னது? சாரி பன்கர் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. மாத்தி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன் இந்த இடத்துல. இங்க பாருங்களேன். இந்த இடத்துல தான் பன்கர் வரும். இந்த இடத்துல காதர் வரும். ஓகே. ஸோ பன்கர்ன்றது 3வது ரீஜியனு, காதர்ன்றது 4வது ரீஜியன். சரியா? ஓகே. பார்த்துக்கோங்க. பன்கர். பன்கருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதிகமான அலுவியல் சாயில் தெரியக்கூடிய ரீஜியன்ஸ் தான் இந்த ரீஜியன்ஸ். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓல்டர் அலுவியம் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத சொல்லுவாங்க? இந்த பன்கர ஓல்டர் அலுவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ இதுக்கு கீழ இன்னொருத்தர் இருக்கிறார். அதுக்கு யாரு பார்த்தீங்கன்னா, காதர். பன்கர் பன்கர் வந்து இவ்ளோ டெபாசிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. காதர் வந்து இந்த ரீஜியன் சொல்லுவாங்க. ஏன்னா, பன்கர வந்து ஏன் ஓல்டர் அலுவியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த இப்ப ரிவர்ஸ் தண்ணிலாம் எங்க போகுது? இந்த சிவாலிக் ரீஜியன்லேருந்து பாபர கடந்து, தெராய கடந்து இந்த வழியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழியா வரும்போது தண்ணி வந்து இங்க இருக்கக்கூடிய மண்கள வந்து ரெஜுவனேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மண்ணு வந்து பழசாவே இருக்காது. புது 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 சாயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிவர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு அதிகமான ஃப்ளட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சுத்தி இருக்கிற மண்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு போயிடும். ஆனா, இந்த இடத்துல இருக்கிற பன்கர் தான் இந்த ரீஜியன் மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த பன்கர் ரீஜியன்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் அப்படியே இருக்கும். எந்த ஃப்ளட் வந்தாலும் அந்த சாயிலுடைய அந்த தன்மை வந்து மாறாது. அந்த ரிவர் வந்து அத அடிச்சுட்டு போகாது. ஸோ அதனால தான் இந்த பன்கர் ரீஜியன என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டர் அலுவியம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓல்டர் எலிவேட்டட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளேன் தட் லைஸ் அபவ் தி ஃப்ளட் பிளைன்ஸ் ஆஃப் தி ரிவர். அதான் பாயிண்ட் இங்க. சரியா? உங்களுக்கு என்ன பாயிண்ட் தேவையோ, புரியுமோ அத மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். இட் கம்போஸ்ட் ஆஃப் தி ஓல்டர் அலுவியம் சாயில் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹையர் எலிவேஷன். இந்த வார்த்தைலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் நெவர் ரீச்டு பை தி ரிவர் ஃப்ளட்ஸ். அதனால தான் இது ஓல்டர் அலுவியம். எவ்ளோ ஃப்ளட் வந்தாலும் இந்த மண்ண வந்து என்ன பண்ணாது? அந்த ஃப்ளட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதான் நெவர் ரீச்டு தி ஆனுவல் ரிவர் ஃப்ளட்ஸ். சரியா? தி சாயில் இஸ் லெஸ் இந்த சாயில் ஃபெர்டைல் தாங்க. ஆனா காதர கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இது லெஸ் ஃபெர்டைல் அப்படின்னு சொல்றாங்க. புதிய சமவெளிகளுடன் ஒப்பிடும்போது இந்த மண் வளம் குறைந்தது. மேலும் இது உள்ளூரில் கங்கர் என்று அழைக்கப்படும் முக்கிய சுண்ணாம்பு படிவங்களை கொண்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு சில லைம் டெபாசிட்ஸும் நீங்க இங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, கன்கர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குழப்ப தான் செய்யும். வேற வழி இல்ல. டெக்னிக்கலான வார்த்தை. ஜியோகிராபிக்கல் டெர்ம்ஸ் நீங்க படிச்சு தான் ஆகணும். சரியா? சோ கன்கர் எங்க பார்க்க முடியும்? இட்ஸ் எ லைம் டெபாசிட்ஸ் ஃபவுண்ட் இன் தி பன்கர் ரீஜன். பன்கர் ரீஜன்ல தான் இந்த கன்கர நீங்க பார்க்கலாம். சரியா? அடுத்தது நியூவர் அலுவியம் போறோம். அதான் நான் இப்ப அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காதர் தான் என்னது? இயர். நம்ம காதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதர்னா ஒரு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வெட் நிலங்கள். வெட் நிலங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒண்ணுமே கிடையாது. அந்த அப்லாண்டுக்கு காதருக்கு பன்கருக்கு கீழ இருக்கக்கூடியது தான் இந்த காதர் ரீஜியன். பாருங்க. நியூவர், யங்கர் அலுவியம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த காதர்ல தான் பார்க்க முடியும். எவ்ரி மான்சூன் சீசன்லயும் இது என்ன ஆகும்? ஃப்ரெஷ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ரினியூட் ஆல்மோஸ்ட் ஆனுவலி. இந்த பார்த்தெல்லாம் பாருங்க. இது கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படுவதால், இந்த மண் மிக அதிக வளமிக்கதாகவும், தீவிரமாக பயிரிடப்படுவதாகவும், தீவிர விவசாயத்திற்கு உகந்ததாகவும் உள்ளது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு பெஸ்ட் சூட்டபிள் பிளேஸ் எது? பாபரா, தெராயா, பன்கரா, காதரானா காதர் தான். சரியா? இன் கேஸ் ஆப்ஷன்ல பன்கரும், காதரும் சேர்த்து கம்பைன்டா குடுத்திருந்தாங்கன்னா கரெக்ட் தான். பன்கரும் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. காதரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட் ஃபெர்டைல் எது அப்படின்னா, அது காதர் தான். சரி. ஏன்னா அது என்னது? நியூவர் அலுவியம். சரியா? பாருங்க. நான் உங்களுக்கு இமேஜா நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். இந்த இமேஜ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். இது மலைத்தொடர்ல இருந்து தண்ணி வருது.
வரும்போது பெரிய பெரிய கற்கள வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணுது. பெபிள் ஜோன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் பாபரு. இதுல வரக்கூடிய தண்ணீர் வந்து டிஸப்பியர் ஆயி ஒரு இடத்துல வந்து எமெர்ஜ் ஆக போறாங்க. அந்த எமெர்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து திக் ஃபாரஸ்ட் வந்து நீங்க பார்க்கலாம். அந்த ரீஜன் வந்து தெராய் பிளெயின்ஸ். எக்ஸசிவ் டேம்ப்னஸ் ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸஸ் தான் தெராய் பிளெயின்ஸ். ஓகே. ஸோ அதே ரிவர் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேஸஸ வந்து ஃபார்மேஷன் பண்ணும். ஒண்ணு வந்து பன்கரு, இன்னொன்னு வந்து காதர். சரியா? பன்கர் வந்து கொஞ்சம் ஹையர் லேண்ட்ல இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அங்க ஒன்ஸ் அந்த இடத்துல மண்ணு டெபாசிட் ஆயிடுச்சுன்னா, அந்த மண்ணு அப்படியே தான் இருக்கும். மண்ணு வந்து மாறவே மாறாது. ஸோ அதனால இன்னொரு பேர் என்ன இதுக்கு? ஓல்டர் அலுவியம். அதுல இன்னொன்னும் பார்க்கலாம். இதுல என்ன டெபாசிட்ஸ் பார்க்கலாம்? லைம் டெபாசிட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பேர் என்ன? கன்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால, இது சுத்தி இருக்கிற மண்ணு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். ஸோ அப்ப வந்து இந்த ரீஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது? நியூவர் அலுவியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பார்த்துட்டீங்களா? அப்ப அவுட் சைட் ஃப்ளட் பிளெயின்ல இருக்கிறது பன்கரு. வித்தின் தி ஃப்ளட் பிளெயின். ஃப்ளட் பிளெயின்னா என்னதுங்க? ஒரு ரிவர் வருது. ஃப்ளட் வரும்போது அதனுடைய லெவல் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் பார்த்தீங்களா? அரவுண்ட் த ரீஜன் வந்து. ஸோ அதுக்கு பேர் தான் ஃப்ளட் பிளெயின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ரீஜன நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்க ஹிமாலயஸ் பார்த்துட்டோம். பாபர் பார்த்துட்டோம். தெராய் பார்த்துட்டோம். இது பன்கர். இது காதர். ஓகே. ஸோ எப்படிலாம் உங்களுக்கு புரிய வைக்கணுமோ நான் புரிய வைக்கிறேன். சரியா? ஸோ வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் முடிச்சாச்சு. இந்த ரீஜன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா லாஸ்ட்டா ஒண்ணு இருக்கு. கடைசியா இந்த ரிவர் போய் கடல்ல கடக்கும்போது, அந்த ரீஜியனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த ரீஜன் பேர் என்ன? அதுக்கு பேர் தான் டெல்டா. The final seaward extension of the Great Plains where river meets the ocean. இதான் என்னது? டெல்டாக்கள். இதுவும் சமவெளிகளோட ஒரு பகுதி தான். சரியா? இந்த டெல்டா ரீஜன் இந்த பார்ட்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் நிலங்களை என்ன சொல்லுவாங்க? சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலத்தை என்ன சொல்லுவாங்க? பில்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? உயர் நிலங்களை சார்ஸ், சதுப்பு நிலங்களை பில்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்லாண்ட் சேர்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்னா ஹைட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டெல்டா இது ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் த பிளெயின் ரீஜன். சரியா? ஸோ இந்த இமேஜை அப்சர்வ் பண்ணு. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நீ பார்த்து வச்சுக்கோ. ஈஸி தான். ஒரு 5 நிமிஷத்துல ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ வேணா உங்களுக்கு லென்த்தா இருக்கலாம். பட் கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீடபூமிகள். பெனின்சுலா தீபகற்ப பீடபூமிகள் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ தான். இது அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.